அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு தலைப்பு பார்க்க போறோம். அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்பு. எல்லாருமே அதை நோக்கியேதோ வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா இந்த பணம். பணம் அப்படிங்கிறது யாருக்கு எப்போல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வருமா, நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு கனவாகவே போயிட்டு இருக்குது. பணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. பணம் எத்தனை நாள் கொடுத்தாலும் போதும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜாதகத்தில் ஒரு அத்தியாவசியத்துக்கான பணம் அப்படின்னு வேணும். அத்தியாவசியம்னு என்ன? நம்ம சாப்பிட்றோம், நம்மளுடைய தேவைகள், அன்றாடம் நிறைவேறக்கூடிய தேவைகளை செய்யக்கூடியது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பணம் தேவைப்படும். அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு பணம் தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதகத்தில் ஒரு லக்னம் கடகம். இந்த கடக லக்னத்துக்கு பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பணம்னா என்ன? 2ஆம் இடம். ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்லுவோம், தனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தனஸ்தானத்துல தனம் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் பணம்? எல்லாத்துக்கும் எப்படி பணம் கிடைக்கும்? பணம் அப்படிங்கிற ஒரு வேலை செய்யறது மூலியமா பணம் கிடைக்கும். இல்லைன்னா பிசினஸ், தொழில் செய்யறது மூலியமா பணம் கிடைக்கும். அப்ப வேலையை குறிக்கிறது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் வேலை. அப்ப 6ஆம் பாவம், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். தொழில் அப்படின்னு பிசினஸ்னா 10 தொழில். அப்ப இந்த 2, 6, 10. அப்ப ஒரு வேலை தொழில் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குது. அதான் நம்ம என்ன பண்றோம்? 2, 6, 10. இது திரிகோண பாவங்கள் சொல்ல ஜாதகத்துல. திரிகோண பாவங்கள் அதாவது 1, 5, 9 தர்மத்தை குறிக்கிறது. 2, 6, 10 கர்மங்களை குறிக்கிறது. 3, 7, 11 காமம் குறிக்கிறது. 4, 8, 12 நம்முடைய மோஷனம் குறிக்கிறது. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த 2, 6, 10. அப்ப இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம் அப்படின்னா சூரியன், 6ஆம் இடம் குரு, 10ஆம் இடம் செவ்வாய். அப்ப இவருக்கு என்ன கிடைக்குது? இந்த தொழில்னா செவ்வாய், குருன்னா வேலை. இந்த 2 மூலியமா 2ஆம் இடமான சூரியன் ஆக்டிவேட் ஆகிறார். அப்ப இந்த 2ஆம் இடத்தை 6, 10 தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். வாய்ப்புக்கு நன்றி.